அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாம் சில வேளை கடன் பட்டிருப்போம். எங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால் இன்னொருவரிடம் கடன் வாங்க நேரிடும். அப்படி நாம் கடன் வாங்கினால் அதை உரிய முறையில், உரிய நேரத்தில், அழகிய முறையில் திருப்பிக் கொடுக்க வேண்டும். அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையிலிருந்து நிறைய பாடங்கள் எங்களுக்கு இருக்கின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாம் கடனாக வாங்கிய ஒரு குறிப்பிட்ட வயதுடைய ஒட்டகத்தை ஒரு மனிதருக்கு திருப்பிச் செலுத்த வேண்டியிருந்தது. ஒரு முறை அம்மனிதர் தன் ஒட்டகத்தை திருப்பித் தருமாறு கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருக்கு கொடுங்கள் என்று தம் தோழரிடம் கூறினார்கள். தோழர்கள் அந்த மனிதருக்கு சேர வேண்டிய சிறு வயதுடைய ஒட்டகத்தை தேடினார்கள். ஆனால் அதிக வயதுடைய ஒட்டகம்தான் அவர்களுக்கு கிடைத்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதையே அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று கூறினார்கள். அந்த மனிதர், நீங்கள் எனக்கு நிறைவாக கொடுத்தீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நிறைவாக கொடுப்பானாக என்று கூறினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களில் சிறந்தவர் தான் வாங்கிய கடனை அழகிய முறையில் திருப்பிக் கொடுப்பவரே என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் சஹீஹுல் புகாரியில் 2393வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே நாம் யாரிடமாவது ஏதாவது பொருட்களை கைமாத்தாகவோ கடனாகவோ வாங்கினால் கூட எங்களிடம் அதைவிட சிறந்த ஒன்று இருந்தால் நாம் திருப்பிக் கொடுக்கும் பொழுது எம்மிடமிருக்கும் சிறந்ததை கொடுக்கலாம். நாம் பெற்ற கடனை அழகிய முறையில் திருப்பிக் கொடுப்பவர்தான் எங்களில் சிறந்தவர் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, ஒரு முறை நபி அவர்கள் பள்ளிவாசலில் இருந்தபோது நான் அவர்களிடம் சென்றேன். முற்பகல் நேரத்தில் சென்றேன் என்று ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாக நினைக்கின்றேன் என்று அறிவிப்பாளர்களில் ஒருவரான மிஸ்ஹர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 ரக்காஅத்துக்கள் தொழுவீராக என்று கூறினார்கள். என்னிடம் வாங்கிய ஒரு கடனை அவர்கள் திருப்பி செலுத்த வேண்டியிருந்தது. நான் தொழுது முடித்து பின் எனக்கு தர வேண்டிய கடனை திருப்பி செலுத்தியதுடன் எனக்கு அதிகமாகவும் கொடுத்தார்கள். ஆதாரம் சஹீஹுல் புகாரி, ஹதீஸ் எண் 2394. எனவே நாம் யாரிடமாவது கடன் எடுத்தால் நாம் அதை திருப்பிக் கொடுக்கும் பொழுது எங்களுக்கு விருப்பமான அளவு கூடுதலாகவும் அவர்களுக்கு நாம் கொடுக்கலாம் என்பதனை நாம் இந்த ஹதீஸின் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே நாம் ஒருவரிடம் கடன் பெற்றால் நாம் அதை அழகிய முறையில், எங்களுக்கு கடன் தந்தவர் சந்தோஷமடையும் முறையில், அவர் மன திருப்தி அடையும் முறையில் நாம் அவர்களுக்கு அந்த கடனை அழகிய முறையில் திருப்பி செலுத்த வேண்டும். இந்த பழக்கத்தை நாமும் எங்களுடைய வாழ்வில் கடைபிடிப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.